தனிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கோட் பாருங்கள், லோன்லினஸ் இஸ் த ப்ரைஸ் யூ பே வென் யூ ஸ்டார்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உன்னை நீயே வளர்த்துற டைமில் தனியாக இருப்பேன். இது ஏன் தெரியுமா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், காலேஜில் படிச்சிருக்கோம், எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட்டுமே வெவ்வேறையாக இருக்கும். இப்போ வேறு ஊரில் இருப்பான், வேறு வேலை பண்ணிகிட்டு இருப்பான், வேறு ஸ்டாண்டர்ட்ஸில் இருப்பாங்க. அந்த ஒரு டைமில் எல்லாருமே ஒட்டுக்காக இருந்தோம். ஆனால் ஒன்ஸ் வெளியே வந்த உடனே நீ உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்த உடனே நீ கொஞ்சம் மாறுபட்டுருவேன். இந்த 50 பேர் கிளாஸ்லேருந்து நீ கொஞ்சம் வேறு ஒரு ரூட் எடுப்பேன். அந்த வேறு ரூட் எடுக்கும்போது நீ தனிமையாக இருப்ப. நீங்கள் ஒரு அடல்ட் ஆனாலுமே எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணும்போது உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாருமே இதை அக்ரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் புரியாது. இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற விஷயம், நான் இந்த புக்கு போடுறதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்குமே இது படித்ததும் கிடையாது, தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு புரியலைங்கிறதுனால நான் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. என்னோடய ஃபேமிலி சைட்லலாம் ஊர்லேருந்து அவங்களுக்கு புக் படித்ததே கிடையாது. நான் அவங்கள தப்பு சொல்லலை, பட் அவங்களுக்கு அந்த ஏரியாவே என்னன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு அது ஏரியா என்னன்னு தெரியாதுங்கிறதுனால ஐ ஷுட் நாட் ஸ்டாப் டூயிங் இட். தனியான பாதை. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கூட எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் யாருமே வீடியோ போடுறது கிடையாது. சில பேர் அவங்களோட பர்சனல் விளாக்ஸ் போடுவாங்க, பட் இந்த மாதிரி பேசி யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது தனியான பாதை. இது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பாதையில் நடக்கும்போது தனியாக ஃபீல் பண்ணுவோம். ஏடா நம்ம கூட யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சப்போர்ட்டுங்கிறத விட ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யாருமே இல்லை அப்படின்ட்டு இருக்கும். உங்களோட லைஃப்பில் இது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த பாதையை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தனிமையை உணர வேண்டாங்கிறதா? யூ மைட் ஹவ் டன் இட் பிஃபோர் அண்ட் யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது, அப்போ நான் தான் ஏதோ தப்பாக நினைக்கிறவனோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தட்ஸ் நாட் ட்ரூ. உங்களோட சுற்றி இருக்கிற 50 பேத்துக்குமே அது புரியலனாலும் உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா, இஃப் யூ திங்க் இட் இஸ் கரெக்ட், யூ ஷுட் டூ இட். அண்ட் இட்ஸ் அ லோன்லி ஜேர்னி. அது நல்லாயிருக்கும். ட்ரை இட். உங்கள் கூட நீங்கள் உங்களோட விஷன்ஸ் கூட, கோல்ஸ் கூட, ஏதோ ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுங்கிற நம்பிக்கையில் போகிறோம்ல, அது ஒரு ஃபன்னான ஜேர்னி, நல்ல ஜேர்னி அது. டூ இட். It's exciting.